வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நாம கொஞ்சம் வீடியோ தாமதமா தான் பதிவு செய்திருக்கிறோம். இந்த குரோதி வருட பிறப்பின் போது மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ராசியில புதன், சுக்கிரன், ராகு. ராசிக்கு 2வது இடத்துல சூரியன், குரு. ராசிக்கு 4வது இடத்துல சந்திரன். ராசிக்கு 7வது இடத்துல கேது. ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் மற்றும் சனி. இதுதான் குரோதி வருட பிறப்பின் போது மீன ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாகுபாடு இன்றி அனைவரையும் அரவணைத்து செல்லும் மீனராசி அன்பர்களே, உறவுகளை பற்றிய புரிதல் அதிகமாகும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் உங்களை விரும்பி நாடி வருவார்கள். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உயர்கல்வி சார்ந்த வெளியூர் பயணங்கள் உண்டாகும். செய்தொழிலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் உண்டாகும். சாகச காரியங்களில் ஒருவித ஈர்ப்பு உண்டாகும். பேச்சுக்களில் கனிவை கையாள்வது உங்கள் மீதான பகைமையை தவிர்க்கும். காப்பீட்டு துறைகளில் மேன்மை உண்டாகும். வியாபாரம் சார்ந்த துறைகளில் அரசின் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து வருவது உங்களுக்கு நல்லது. அவர்களை பற்றிய தனிப்பட்ட கருத்துக்களை கூறுவதோ அவர்களை விமர்சனம் செய்வதையோ தவிர்த்து வருவது உங்களுக்கு நல்லது. கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதனை பூர்த்தி செய்வீர்கள். உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை குறைப்பதற்கு உதவிகள் சாதகமாக கிடைக்கும். வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நிவர்த்தியாகும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பது சிறந்தது. சில புதிய முடிவுகளில் முன்னின்று செயல்படுவது உங்களுக்கு தேவையற்ற விரயத்தை தடுக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாண்டு லாபம் அடைவீர்கள். வேலையாட்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுமையாக நடந்து கொண்டால் உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கும். ஊதிய உயர்வுகள் சில போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். உடலளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். மறைமுகமான வருமானத்தில் கவனமோடு இருக்க வேண்டும். எதிர்பாராத இடமாற்றங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நன்மதிப்பை வைத்திருப்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் விலகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள். உங்களுடைய சக பணியாளர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பேச்சில் உண்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும். மறைமுகமான போட்டிகள் விலகும். வருமான நெருக்கடிகள் குறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் சாதகமான அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்பட்டால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத சில தடைகளால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பேச்சில் கனிவையும் உண்மை நிலையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஆரோக்கிய நிலை மேம்படும். குடும்பத்தில் சூழ்நிலைகள் அறிந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது.
அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடம் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டும். சில முடிவுகள் எடுக்கும் போது நன்கு யோசித்து பிறகு முடிவு எடுப்பது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து வைப்பதும் சிறந்தது. சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை குறைத்துக் கொண்டு உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்தவும். தியானம், யோகா, நடைப்பயிற்சி இது போன்ற செயல்பாடுகளில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு முயற்சிக்கு உண்டான மதிப்பெண் இந்த வருடம் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் விலகி, நெருக்கடியான சூழ்நிலைகள் விலகி, மன அமைதி, மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், தேவையான பொருளாதார வரவு ஏற்படும். மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மீனம் ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம். குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.